வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் சூப்பரான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏஐ ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். அது என்ன அப்டேட், அதை எப்படி யூஸ் பண்ண டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒன் பை என்ன பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணுவாங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. அப்படியே பற்றில பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எப்பவும் போல் ஸ்டோரி, அதாவது ஸ்டோரியில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மேலே வந்து 3 கோட் சிம்பிள் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த 3 கோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஏஐ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருப்பாங்க. அதாவது இமேஜ் எடிட்டார் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் என்டர் பண்ண ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 3 கோட் சிம்பிள் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே ப்ராம்ப்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்ட் சேஞ்சுன்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் அதாவது ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்பு, அதாவது 1 கப் ஆஃப் டீ வந்து வச்சு உட்காந்துற மாதிரி ஒரு போஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த கப்பு டீக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்மோக் வர்ற மாதிரியும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா எஃபெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் மூலியம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தனியாக போய் ஏஐ ஃபியூச்சர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு பதிலாகவே நீங்கள் டேரெக்டாக ஸ்டோரியில் இருக்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கரெக்டாக என்டர் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒன்று மட்டும் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் என்டர் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஃபியூச்சர் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர்னே சொல்லலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நீங்கள் வந்து இன்னுமே நியூ ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி இன்னுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வேணும்னு மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.